ஓம் மூஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ணவிலம்பிதசூத்ரக வாமணரூபமகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாதநமஸ்தே. அன்பார்ந்த தாய்மார்களே, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கும் சித்தர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பாஷணை, அமுத மொழிகள், அபூர்வ விஷயங்கள், இதையெல்லாம் தரிசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அனைவரையும் வரவேற்கிறேன். ஓம் ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம் மாயி மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரீம் நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. தற்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ துந்தி பிரச்சோதயாத். சுபமஸ்து. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பீடம் அன்னை பராசக்திக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய அபூர்வ சம்பாஷணை, அதை அபூர்வ விஷயமாக உங்களுக்கு அந்த அருள்வாக்காக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சுபமஸ்து. ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாமா தாய்மார்களே? புராணங்கள் பெரியவர்கள் காலத்தில் அது இயற்றிய கதை. அது தத்ரூபமாக நடந்த கதை. அது நிறைய ஆன்மீக இதழ்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்காது. அந்த ஆன்மீக சான்றோர்களுடைய கருத்து அதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் அபூர்வ விஷயத்துக்கு போகலாம். இந்த கதைக்கும் அபூர்வ விஷயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதாவது முன்னொரு காலத்தில் ஹிமாச்சல பர்வதம், அந்த ஹிமாச்சல பர்வதம், அந்த இமயமலை, அங்கே ஒரு குரு வாழ்ந்து வந்தார். ஒரு சிஷ்யன் நேராக அங்கே போனான் அந்த குருவை பார்க்குறதுக்கு. அந்த குருவை தரிசனம் பண்ணிவிட்டு, குருவே, நான் உங்களுடைய இடத்துல வேதம் கற்றுக்கணும், 4 வேதங்கள் அதனுடைய தத்துவத்தை கற்றுக்கணும், அதுக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த குரு அடிவாரத்தில் இருந்த குரு சில நேரத்தில் ஹிமாச்சல பர்வதம், அந்த கைலாய பர்வதத்துக்கு மேலே போய் உக்காந்துடுவார். இந்த சிஷ்யன் டெய்லி ஒன்று அடிவாரத்தில் பார்ப்பா, இல்லைன்னா ஹிமாச்சல பர்வதம் அந்த கைலாயத்துக்கே அங்கேயே போயிட்டு பார்ப்பா. டெய்லி பார்த்துட்டு இருந்தான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டான், நான் நிறைய வேதங்கள் கற்றுக்கணும், அந்த வேதத்தின் உட்பொருளை கற்றுக்கணும்னு வந்திருக்கிறேன்னு. நீ சேவை செய்துட்டே இரு, காலம் வரும்போது உனக்கு சொல்கிறேன்னாரு. ஆண்டுகள் பல ஆண்டுகள் ஓடியது. அவன் சேவை செய்துன்னே இருக்கிறான். அப்போ ஒரு நாள் அந்த குரு அவனை அழைத்து, வேதத்திற்கு உட்பொருள் கேட்டையே, 3 விஷயங்களில் இந்த சதுர்வேதம் அடங்கியிருக்கிறது. 3 விஷயமா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிரந்தங்களில் வேதமாச்சே, அத்தனையும் சேர்த்து இந்த 3 விஷயத்தில் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், லட்சோதி லட்சம் கிரந்தங்கள் பிரம்மாவனுடைய கையில் இருக்கே, அந்த வேதம் சதுர்வேதம் அவர் கையில் தான் இருக்குது. சதுர்வேதம், அந்த சதுர்வேதம் ஹயக்ரீவரால் உருவாக்கப்பட்டது. அதை வியாசர் உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணது. அப்படியே ஏற்பட்ட அந்த சதுர்வேதம் 4 வேதங்கள் சொல்லக்கூடிய 3 கருத்து தான். அப்படி சரி சொல்லுங்க சாமி. அப்போ அவனுடைய காதலை உபதேசம் பண்ணுறார்.
எப்பொழுதும் உன்னுடைய மனசை சந்தோஷமாக வைத்துக்கொள். அப்படி திரும்பி பார்க்குறான் யார்? சிஷ்யன். இரண்டாவது, எப்பொழுதுமே நீ எப்படி சந்தோஷமாக இருக்கியோ மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கு என்ன உபாயமோ உபகாரமோ அதை செய். 2. மூன்றாவது, சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு இடர்பாடுகள் இல்லாத நீ நடந்து கொள் அப்படின்னு சொல்லி முடித்தார். இதுதான் வேதத்தினுடைய உட்பொருள். 4 வேதங்கள் என்ன சொல்லுது, அதனுடைய முழு சாராம்சம் இந்த 3னுடைய தத்துவத்தில் அடங்கியிருக்கிற சதுர்வேதம்ன்றார். என்ன சாமி நீங்கள் இதில் ரகசியத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே, இதுதான்ப்பா வேதம் சொல்கிறது. அப்படியா? ஆமாம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ உன் மனசை சந்தோஷமாக வைத்துக்கொள் வேதம் சொல்லுகிறது, சதுர்வேதமும். அதே மாதிரி நீ எப்படி சந்தோஷமாக இருக்கியோ மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உன்னால் ஆன உதவிகள் செய். 3வது, சந்தோஷமாக மற்றவங்க இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க இன்னும் சந்தோஷமாக இருக்கணும் அதை மாதிரி பாடுபடு. அவங்களுக்கு சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பாதிப்பு வரக்கூடாது, உன்னால் அந்த பாதிப்பு வரக்கூடாது. இதுதான் வேதத்தின் ரகசியம், சதுர்வேதத்தினுடைய நாடி. இந்த கை எப்படி பிடிச்சு பார்த்து நாடி பார்த்துட்டு சொல்கிறார் உடம்பு கண்டிஷன் டாக்டர். அது மாதிரி இந்த சதுர்வேதத்தினுடைய நாடியே இந்த 3 தத்துவத்தில் உள்ளது. அருமையாக இருக்கவங்க இந்த தத்துவமான கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த அபூர்வ விஷயத்தில் அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அபூர்வ விஷயம், மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் பண்ணுறது, பக்தி செய்கிறது. அந்த வகையில் அம்மா ரொம்ப நாளாக வீட்டில் உடம்பு படுத்திகிட்டே இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி. உடம்பு படுத்தின்னு இருக்குன்னு அர்த்தம் வியாதி, உடம்பு அசக்தம், கை கால் விட்டு போகுது, சரியான தூக்கம் இல்லை, எந்த வேலை போனாலும் அது நஷ்டமாக திரும்பி வர்றோம் நாங்கள் அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 9 வெத்தலை, அந்த நுனி நல்லா இருக்கணும், ஓட்டை இல்லாமல் இருக்கணும், மூலியாக இருக்கக்கூடாது. 9 வெத்தலையை அழகாக அந்த நுனி பகுதியில் 3 வெத்தலை எடுத்து 2ஆக கிருஷ்ண பரமாத்மா எப்படி அந்த அருகம்பில்லை கிழித்து வலது பக்கம் இருக்கிறது இடது பக்கம் போட்டார், இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கம் போட்டாரோ அதே போல் அந்த வெத்தலை 2ஆக கிழித்து ஒரு பாகத்தை வலமாகவும் இன்னொரு பாகத்தை இடமாகவும் சுற்றி அதை இப்படி கிருஷ்ண பரமாத்மா போட்ட மாதிரி திருப்பி போட்டுடணும். அந்த மாதிரி 3 வெத்தலை, அதே மாதிரி மறுபடியும் 3 வெத்தலை, மறுபடியும் 3 வெத்தலை, ஆக 9 வெத்தலை அந்த மாதிரி போடணும். அப்போது உடம்பில் இருக்கிற வியாதி வைக்க நிவர்த்தியாகும், நோய்பிணி உங்களை விட்டு நிவர்த்தியாகும். வாழ்க்கை சரிந்து கொண்டு இருக்குதுன்றீங்களே, அந்த வாழ்க்கை சரிவில் இருந்து வெளியே வருவீங்க. சரியான ஒரு வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாயிடும். அவசியம் இது ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க தாய்மார்களே. ஆடி மாதத்தில் கழுத்தளவு உள்ள அம்பாளுக்கு மாவிளக்கு போடுங்க. ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், உங்களுடைய குலம் தழைக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் அகன்று விடும், நவக்கிரகங்களுடைய தொல்லையிலிருந்து வெளியே வருவீங்க. அன்பு தாய்மார்களே, ஆவணி மாதம், அதாவது திருவோண நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் வரும், பௌர்ணமி நெருங்கும் பொழுது அந்த திருவோண நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பௌர்ணமி நெருங்கும்போது வரும்போது, ஆவணி மாதத்தில் அதுவும் சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய மாதம், அந்த திருவோணத்தில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க. இப்படி இருக்கிறனே அம்மா, நான் இப்படி ஆகணுமே, அந்த மாதிரி இப்படி ஆவீங்க தானா, உங்கள் வாழ்க்கை தானா இந்த மாதிரி ஆகிடும். நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்றீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம், அந்த ஆளுமை, அந்த சந்தோஷம், அந்த வெற்றி படிகளை கடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. திருவோணத்தன்னைக்கு டைரியில் குறிச்சிடுங்க, ஆவணியில் திருவோணம் என்னைக்கு வருது, பௌர்ணமி நெருங்கும்போது அந்த நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் அந்த 100% மார்க் போட்டாச்சு. ஆசிரியர் எப்படி போடுறாரா, இந்த மாதிரி 100% வெற்றிகள்
வாழ்க்கையில் எல்லா சம்பத்தும் வர ஆரம்பிச்சிடும். தினப்படி வருமானம் தடையில்லாமல் வந்துடும். வீட்டில் நடக்க வேண்டிய வளர்ச்சி பணிகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்துவிடும். பதவி, சுபம், தொழில், மழலை செல்வம், கல்யாணம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கைகூடும். என் பசங்க வருதோ இல்லையா, நான் போயிட்டு வரட்டுமா, என் பசங்களுக்காக போகலாமா அப்படி கேட்குறீங்க. தாராளமாக செய்யலாம். மாதா பிதா செய்வது மக்களை காக்கும். நீங்கள் செய்கிற பூஜை, புனஸ்காரம், தர்மம் உங்கள் குழந்தைகளை நல்ல மேன்மையாக கொண்டு வந்துடும். இதை அவசியம் செய்யுங்க. அன்பு தாய்மார்களே, நஷ்டம் மேலே நஷ்டம். சாமி கும்பிட்டது விட எனக்கு நஷ்டம்தான் சாமி. அடா சொல்ல முடியல. 4.5 வருஷமாக நஷ்டம்தான் எல்லாமே. சரி, நஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ எப்படியும் இந்த ஆடி மாதத்துக்கு மேலே எல்லா நதியிலும் தண்ணி ஓட ஆரம்பிக்கும் இனிமேல். அதுவும் இந்த வருடம் மழைக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கிறது என்று ஜோதிட வல்லுநர்கள் கிரகநிலையை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பான ஒரு அட்டண்டன்ஸை போட்டு உலகத்துக்கே மழை ஒரு பக்கம் போட்டுன்னே இருக்குது, அப்படியே மெல்லமாக கடந்து வந்துனே இருக்குது. அந்த நதியில் ஓடுற ஜலம் இருக்க பாருங்கள், அந்த ஓடுற ஜலத்தில் ஒரு டம்ளர் பால் அழகாக விடுங்க. அந்த மாதிரி விடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நஷ்டங்கள் சொல்கிறீங்களே, கடன் துரத்துது தாயே, அதை அடைக்கிறதுக்குன்னு வருமானம் வரும்போது அது இன்னொரு செலவாகி போகுது அப்படின்றீங்களா. அந்த கடன் தொல்லைகள், பண விரயங்கள் நிவர்த்தியாகும். அந்த பால் ஜலத்தில் விடும் பொழுது 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய பாபங்கள், பிதிர் தேவதைகளுடைய குறைபாடுகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். அதுவும் அந்த ஓடுற ஜலத்தில் ஆடி ஆவணியில் விடலாம். ஏதாவது ஒரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு பார்த்து விடலாம். அன்பு தாய்மார்களே, செவ்வாய்க்கிழமையில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள், அந்த மீன ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் கருடாழ்வாருக்கு நெய் தீபம் போடுங்க. மாதத்துக்கு ஒரு தரம், 2 வருஷம் கம்பல்சரி. ஒவ்வொரு மாதமும் கருடாழ்வாருக்கு போய் ஒரு நெய் தீபம். சிம்மம், மகர, கும்பம், மீனம், இந்த மேஷராசி இதெல்லாம் சனியனுடைய பயணங்களில் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆஹா, சூரியனுடைய புத்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த ராசியெல்லாம். அதனால் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் போட்டுன்னு வாங்க. உங்களை சுற்றி இருக்கிற தடைகள் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார விரயங்கள், பெரிய ஆபத்து பனி போல் போச்சுப்பா அப்படின்றாங்களே, அந்த மாதிரி அந்த ஆபத்துகள்லாம் பனி போல் விலகும். அதே போல் அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் அந்த மாதிரி நாளில் போயிட்டு காவல் தெய்வத்துக்கு ஒரு சூடம் ஏற்றிட்டு வாங்க, கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க. இந்த லாரியெல்லாம் பஸ்ஸெல்லாம் படைப்பாங்க மெயின் ரோட்டில் காவல் தெய்வம். என்ன இந்த பக்கம் தெற்க போனால் காவல் தெய்வத்துக்கே கோவில்லாம் இருக்குது. அதை ஞாயிற்றுக்கிழமை இல்லை அமாவாசையில் சூடம், கற்பூரம் ஏற்றணும். உங்களை சுற்றின்னு இருக்கிற துயரங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களுடைய தொல்லைகள், ஏதோ பண்ணுறாம்மா என் குடும்பத்துக்கு நிம்மதியே இல்லை அப்படின்றாங்க சில பேர் எல்லாம் வந்துனே இருக்குது. அந்த மெயின் ரோடு வீடு கிட்ட வர்றதுக்குள்ளே பேங்க்கு அந்த ஃபோனில் 0 பேலன்ஸ் காட்டுது, எல்லாம் லோனுக்கு போயிடுது, தங்க மாட்டேந்து பணம். அந்த காவல் தெய்வத்துக்கு சூடம் ஏற்றினோம்னா லக்ஷ்மி கடாட்சத்திற்கு பாதகம் வராது. 1, சத்துருக்களுடைய தொல்லைகள் நீங்கும். நவக்கிரகங்களுடைய உக்கிரம் தணிந்து நன்மையை செய்ய ஆரம்பித்துவிடும். அன்பு தாய்மார்களே, கணபதியானுக்கு இந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் ஒரு மரக்கா அரிசி, ஒரு மரக்கான்னும் போது உங்களுக்கு தெரியும், உங்கள் முன்னோர்கள்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க மரக்காவை. அதில் தான் நெல் அளந்து கொட்டுவாங்க மூட்டை மூட்டையை. அந்த மாதிரி இப்போ மரக்காலாம் இல்லை சாமி, கிலோ கணக்கில் சொல்லுங்களேன். மினிமம் ஒரு 3.5 4 கிலோ அளவுக்கு, அதுதான் ஒரு மரக்காவுக்கு அளவு வரும். அது கணபதி அணுக்கு கொடுக்கணும். பற்றாக்குறை நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கையில்
எல்லாம் பற்றாக்குறையாக இருக்குது. கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அப்படியே தடங்கலாகுது. வீடு கட்டி தளம் போட்டால் அதை முடிக்க முடியல. உத்தியோகத்துக்கு போகிறோம், எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், அதை முழுமையாக வெற்றி பெற முடியல. சம்பாதனை வீட்டில் தங்க மாட்டேங்குது. அந்த கணபதி அன்னைக்கு சிறுதானியங்கள், அரிசி இந்த மாதிரி ஆவணியிலையும் இந்த ஆடி மாதத்துலேயும் கணபதியானுடைய ஆலயத்துக்கு தரணும். உங்களுக்கு சங்கல்பம் நிறைவேறும். உங்களுடைய சங்கல்பம்னா நீங்கள் நினைத்த வரம் கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, அதே போல் தெற்க பார்த்து இருக்கக்கூடிய கிரகம், அந்த வீட்டில் ஜெயந்திநாதருடைய படம் வைங்க. ஜெயந்திநாதர்னா திருச்செந்தூர் உற்சவமூர்த்தி ஜெயந்திநாதருடைய படம். அதுக்கப்புறம் அந்த திருக்கடையூரில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுடைய காலசம்ஹார மூர்த்தி, அந்த உற்சவருடைய படம் தெற்க பார்த்து இருக்கிற வீட்டில் வைங்க. கலகம் நிவர்த்தியாகும், திருஷ்டி வினைகள் நிவர்த்தியாகும். வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு, வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிடுவீங்க. மகளிர்களுக்கு மனக்குறை இருக்கும், தெற்க பார்த்து இருக்க வீட்டில் அந்த மனக்குறை அகன்று விடும். அன்பு தாய்மார்களே, அதாவது மஞ்சள் கோலம் வரைந்து செவ்வாய்க்கிழமையில் தீபம் போடணும். தனம், பூமி, கட்டடம், சொந்த வீடு, வாசல், நிலம் இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். வீட்டில் பூஜை ரூம்லேயே போடுங்க. மஞ்சத்தூரில் கோலம் செவ்வாய்க்கிழமையில் போடுங்க. அதுக்கு 2 நெய் தீபம் போடுங்க செவ்வாய்க்கிழமையில். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் அரிசி மாவு, பச்சரிசியில் அரைச்ச மாவில் கோலம் வரைந்து நெய் தீபம் போடுங்க. குலதெய்வம் வீட்டுக்கு திரும்பி வரும். முக்கியமானது, குலதெய்வம் வீட்டுக்கு வரும். அடுத்தபடியாக வீட்டில் தன தானிய சம்பத்து நிரம்பி வழியும். இந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் செய்யணும் முக்கியமாக. அதே போல் வீட்டில் அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். வெள்ளிக்கிழமையில் பச்சரிசி மாவு கோலம் வரைந்து நெய் தீபம் பூஜை ரூமில் போடணும். அடுத்தது மஞ்சளும் சுண்ணாம்பும் பிசைந்து அதில் கோலம் வரைந்து விளக்கெண்ணெயில் தீபம் போடணும் ஞாயிற்றுக்கிழமையில். உங்களை சுற்றி இருக்கிற ஒரு என்னவோ தெரியல, சொல்ல முடியல பிரச்சனைகள் அன்றீங்களா, அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிடும். மனசு விட்டு சொல்ல வேண்டிய கஷ்டங்களும் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்துலேயும் இருக்கிறம்மா நான். அந்த மஞ்சள் சுண்ணாம்பு பிசைந்து அதில் கோலம் வரைந்து வீட்டில் தீபம் போடும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானன் பசங்களுடைய அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்துன்னு இருக்கிற கஷ்டங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். பெரியவர்கள் காலத்து குறைபாடுகள்லாம் நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, அதாவது சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், கன்னி இவர்களுக்கு ராகு கேதுவாலையும் சனி பகவானாலையும் ஒரு ரவுண்டு டெஸ்ட் பண்ணி இது வெரி குட் மார்க் போடலாமா, இல்லை 50 மார்க் போடலாமா, 100 மார்க்கே போடலாமா, அந்த மாதிரி காலகட்டம் போயின்னு இருக்கு. யாருக்கு? சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு. சரி, அதுக்கு அந்த மார்க்கு கரெக்டாக விழலுமே. எல்லா கெட்டிக்காரத்தனும் இருக்குது. எல்லாருக்கும் ஸ்வீட்டாக இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஸ்வீட்டாக இருக்கீங்களா அப்படின்னும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்வீட்டாக ஆகணும். உங்களால் எல்லோரும் ஸ்வீட்டாக இருக்காங்க, எல்லாருக்கும் ஸ்வீட் பண்ணி கொடுக்குறீங்க, எல்லோரும் முன்னுக்கு வர்றாங்க நல்லா. அதை ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு முறை பெரியவர்களை போய் தரிசனம் பண்ணுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்வீட்டாக சந்தோஷமாக, என் மனசு நிறைவாக இருக்குது, இன்றைக்கி வேலை முடிஞ்சது, இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சது, இன்றைக்கி இந்த பணம் வந்தது, இந்த வளர்ச்சி பணி பண்ணேன், இந்த வருஷம் சுப முகூர்த்தம் வீட்டில் முடிஞ்செடுத்து நல்லபடியாக, குழந்தை இல்லாமல் இருந்தது 7-8 வருஷமாக, இப்போ அந்த பாக்கியம், குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. அந்த மாதிரி அந்த சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், கன்னி பெரியவர்களை தரிசனம் பண்ணுங்க. காஞ்சி பெரியவர்கள், ஸ்ருங்கேரி பெரியவர்கள், உடுப்பி பெரியவர்கள், மந்த்ராலயம் பெரியவர்கள், சிறிடடி சாய்பாபா, புட்டபர்த்தி பாபா இந்த மாதிரி பெரியவர்களை போய் தரிசனம் பண்ணுங்க. ரமணருடைய பிருந்தாவனம் தரிசனம், அரவிந்தருடைய தரிசனம், திருக்கோயிலூர் ஞானானந்த தபோவனம்,
திருக்கோயிலூர்லேயே ரகோத்ம சுவாமியினுடைய மடம். இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது உங்கள் பக்கம் எது இருக்கோ அங்கே தரிசனம் பண்ணுங்க. அப்போ சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், கன்னி இவர்களுடைய வாழ்க்கையில் 100 மார்க்கு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சி பணியும் அருமையாக நடக்கும். அதே போல் சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், கன்னி இதே ராசிக்காரர்கள் தான் மாதத்தில் ஒரு முறை தயிர் சாதம் கொடுங்க. சனி பகவானால் அவன் கொடுத்து தடுப்பார் இல்லை, கஷ்டமும் சரி லாபமும் சரி. அடிக்கடி சொல்லுவேன், இந்த ராசிக்காரர்கள் மாதத்தில் ஒரு முறை பெரியவர்களை தரிசனம் பண்ணலாம், அல்லது ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு பக்கெட்டில் தயிர் சாதம் எல்லாருக்கும் தொன்னையில் வச்சு கொடுங்க. உங்களை ஆட்டி படைக்கிற ஒரு கெட்ட நேரம், சிரமங்கள் நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, இந்த அபூர்வ விஷயத்தை எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக பார்த்துன்னு வர்றீங்க. எல்லோரும் என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குமான்னு நீங்கள் சொல்கிற அபூர்வ விஷயத்தை நோட்டில் எழுதின்னு வரேன், பண்ணுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ரீ ரகுராமடிகளார் யூடியூப்பு பாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது ஏதோ ஒரு பட்டன் இருக்காமே, ப்ரோக்ராம் நல்லா இருக்குமான்னு ஒரு பட்டனை அதை அழுத்துங்க மறக்காமல். பொதுவாக இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் இருக்க ஒரு 5 கிலோமீட்டரில் பெலாக்குப்பம் என்கிற கிராம எல்லையில் அந்த ராஜராஜேஸ்வரி பாடசாலையில் அந்த வளாகத்தில் அம்பாள் பீடம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது. ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னுட்டு வந்து அருள்வாக்கு கேட்க வரலாம். திங்கள், சனி, புதன், வியாழன் இந்த நாட்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால சென்னைக்கு வந்து அருள்வாக்கு, ஜாதகம் இதெல்லாம் நீங்கள் கேட்க வருகை தரலாம். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னு வரணும். அதே போல் கெட்ட நேரம் விலக வேண்டும், நல்ல நேரம் அதிசீக்கிரத்தில் வர வேண்டும். என்ன செய்யலாம்? ஹனுமானுடைய சன்னிதானத்தில் விளக்கெண்ணெய் சரி பண்ணிடுறது தாயே. கருடாழ்வார் சன்னிதானத்தில் விளக்கெண்ணெய் தீபம் செவ்வாய்க்கிழமையில், எல்லாமே செவ்வாய்க்கிழமையில். அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டு வாயிற்படியில் வலது பக்கம் இடது பக்கம் 2 விளக்கெண்ணெய் தீபம். இந்த 3 அட்டண்டன்ஸை போடுங்க. கெட்ட நேரம் நிவர்த்தியாகும். அடுத்தது நல்ல நேரம் சீக்கிரம் அதிசீக்கிரத்தில் வரணும், கை கூடணும் அப்படின்றீங்களே, இதை அவசியம் பண்ணி பாருங்கள் தாய்மார்களே. கெட்ட நேரம் நிவர்த்தியாகும், அதிசீக்கிரத்தில் நன்மைகள் ஏற்படும். அன்பு தாய்மார்களே, இந்த ஆடி ஆவணி மாதங்களில் சுவாமி ரூமில் அரிசி மாவில் பத்மம் வரைங்க. அந்த பத்மத்துக்கு மத்தியில் ஒரு துளசி தளம், மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரிங்க. இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் பண்ணிண்டுவாங்க முடிந்த வரைக்கும். அப்போ பகைவர்களுடைய தொல்லை நீங்கும், உங்களை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், வீட்டில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும், வாழ்க்கையில் இன்முகத்தோடு செட்டில் ஆவீங்க. அந்த பத்மத்தில் வந்து உட்காராலாம் ஆடி மாதத்தில். அவள் பிறந்த மாதம் ஆடி மாதம். ஆவணி மாதம் அவளுடைய ஒரு திருக்கல்யாண வைபவங்கள்லாம் நடந்த ஒரு மாதம். அந்த ஆடி ஆவணி அவ்வளோ விசேஷமானது. அதனால் அந்த பத்மம்னா தாமரைப்பூ அழகாக வரையணும். வரைந்து அதில் மையத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டு துளசி தளம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் இன்முகமாக செட்டில் ஆவீங்க, சந்தோஷமாக செட்டில் ஆவீங்க. வசதியும் வாய்ப்பும் உங்களை தேடி வரும். வசதி வாய்ப்புகளில் தனம், சாப்பாடு இதெல்லாம் உங்களை தேடி வரும். அன்பு தாய்மார்களே, சாவண்ணா, ராவண்ணா, லாவண்ணா, தாவண்ணா, மூவண்ணா இந்த முதல் எழுத்து உள்ளவர்கள் நவதானியம் பாக்கெட்டும் ஒரு வெத்தலை பாக்கு ஒரு 101 ரூபா அதை எடுத்துன்னு போய் கணபதியானுடைய சன்னிதானத்தில் தாங்க, அல்லது நவக்கிரக சன்னிதானத்தில் தாங்க. இந்த சாவண்ணா, ராவண்ணா, லாவண்ணா, தாவண்ணா, மூவண்ணா இந்த முதல் எழுத்து உள்ளவங்க பேரில் சரவணன் சாவண்ணா, ராமமூர்த்தி ராவண்ணா, ராதா தாவண்ணா, முருகன் அந்த மூவண்ணா,
அந்த மாதிரி அந்த முதல் எழுத்து உள்ளவர்கள் நவதானியத்தை எடுத்துன்னு போய் வெத்தலை பாக்கு ஒரு 101 ரூபா எடுத்துன்னு போய் கணபதியானுடைய பாதத்தில் வைங்க. அடுத்த லெவல் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் அவசியம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துன்னு வாங்க. சகல க்ஷேமங்களும் உண்டாகட்டும். சுபமஸ்து.